ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் நம சர்வேபியா. நம்ம முன்னாடி வீடியோவில் அஷ்டமஸ்ய பாட்டஸ்ய திவ்ய ஸ்லோகம் பார்த்தோம். ஸோ இப்போ அதனுடைய அன்வயெல்லாம் பார்த்துருக்கோம். அன்வய ரச்சனா நம்ம பார்க்கல. ஸோ அதை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அன்வய என்ன பார்த்தோன்னா, மயா ஸ்வதேகார்ப்பண நிஷ்க்ரயேன சா இயம் பவத்தः மோச்சயித்தும் ஞாயா ஏவம் தவ பாரணா விஹதா ந ஸ்யாத் முனேஹ கிரியார்த்தः ந அலுப்தः பவேத். ஸோ இன்னொரு தடவை படிக்கிறேன். மயா ஸ்வதேகார்ப்பண நிஷ்க்ரயேன சாயியம் பவத்தः மோச்சயித்தும் ஞாயா ஏவம் தவ பாரணா விஹதா ந ஸ்யாத் முனேஹ கிரியார்த்தः ந அலுப்தः பவேத். ஸோ இப்போ மயா என்னால் ஸ்வஹனே வருது. ஸ்வஹன நாளைக்கு தேகார்ப்பண நிஷ்க்ரயேன, இந்த மாதிரி என்னோடய தேகத்தை இந்த பசுவிற்காக கொடுப்பதினால், ஓகேவா, நிஷ்க்ரயேன சா இயம், இந்த பசு, இயம்ங்கிறது இங்கே பசு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. பவத்தக உன்னிடமிருந்து, பஞ்சமி விபக்தி இது. சஷ்டி நான் சொல்லியிருந்தேன்னா ஷமேதாம். பவத்தக உன்னிடமிருந்து, மோச்சயித்தும் அதாவது சிங்கத்திடமிருந்து அப்படின்னு அர்த்தம். பவத்தக மோச்சயித்தும் விடுவிக்க துமுன் பிரத்யம் நியாயான தகுதியுள்ளவராக இந்த பசு ஆகிறாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் முன்னாடியே. அப்புறம் ஏவம் இவ்வாறு செய்வதனால் தவ பாரணா விஹதா ந ஸ்யாத், உன்னுடைய போஜனமும் விஹதா இல்லாமல் ந ஸ்யாத் ந பவேத், இல்லாமல் போகாது அப்படின்னு அர்த்தம். முனேஹ கிரியாத் ந அலுப்தः பவேத். முனேஹங்கிறது ஷஷ்டி பக்தி. முனிவருடைய கிரியார்த்தக பொருளான, அதாவது யோகத்திற்கான பொருளான பசுவும் அலுப்தக பவேத், அழியாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, அன்வய ரச்சனை பண்ணும்போது என்ன இதில் கிரியாபதம்னு பார்த்தோன்னா, பவதி அத்தியாகிருதமாக இருக்குது. அத்தியாகிருதம், ஓகேவா, அது ஹா கிடையாது. அத்தியாகிருதத்தில் அந்த ஹிருதம், அத்தியாகிருதம். ஸோ இங்கே பவதி இல்லை, அதுதான் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இந்த சென்ஸ் பவதி இந்த மாதிரி பசு இது மோச்சயித்தும் தகுதியில்லாக இருக்கிறாள் அப்படின்றதில்ல, அந்த பவதி தான் அது, சரியா. ஸோ இப்போ இப்போ கிரியாபதம் பவதி அப்படி வச்சு, இப்போ கா பவதி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கொஸ்டின். ஏன் கா பவத்தினா இயம்னு இருக்குது, இந்த பசு இல்லையா, அந்த பசு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா. ஸோ கர்த்திருப்பதம் என்னென்னு பார்க்கணும். கர்த்திருப்பதம் பசு தான். கர்த்திருப்பதம் பசு. கா பவதி இயம் பவதி. இயம் பக்கத்தில் என்ன இருக்குது, சா இயம். எந்த மாதிரி இயம் அப்படின்னா கீதிருஷி இயம் அப்படின்னு சொல்லிட்டு. கீதிருஷி ஏன் சொல்கிறாங்கன்னா ஸ்ரீலிங்க பதமாக இருக்குது சா, அதனால் கீதிருஷி இயம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கீதிருஷி இயம் சா இயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புனக கீதிருஷி இயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா புனக கீதிருஷி அப்படின்னா, ஸோ பசுவோட விசேஷனம் என்னன்னு பார்க்கணும். புனக கீதிருஷி அப்படின்னு பார்க்கும்போது ஞாயா, தகுதியில்லானாக ஆகப்பட்ட பசு, ஞாயா, ஓகேவா. ஸோ அதான் புனக கீதிருஷி அப்படின்னு திரும்பி நம்ம கேட்குறோம். ஸோ பசுவோட சம்மந்தப்பட்ட எல்லாமே எழுதிட்டோமோன்னு பார்க்குறோம். இயம் சா கீதிருஷி இயம் சா, அதுக்கப்புறம் நியாயா, புனக கீதிருஷி நியாயா, அது எழுதிட்டோம், சரியா. இப்போ என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் கிம் கர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். மோச்சயித்தும் எடுக்கிறோம். துமுன் பிரத்தி மோச்சயித்தும் விடுவிக்க. கிம் கர்த்தும் எதுக்காக அப்படின்னு மோச்சயித்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கஸ்மாத் மோச்சயித்தும் யார்கிட்ட விடுதலை பெறனா கஸ்மாத் பவத்தக அப்படின்னு ஆன்சர் வந்தது. பவத்தக எடுத்துக்கிட்டு அது கொஸ்டின். கஸ்மாத் மோச்சயித்தும் அடுத்த சென்டென்ஸ் வச்சு, இந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம கஸ்மாத்துங்கிற ஃபார்ம், கஸ்மாத் மோச்சயித்தும் பவத்த உன்னிடமிருந்து விடுதலை பெற, ஓகேவா. அடுத்தது என்ன பார்த்தோன்னா, கேன மோச்சயித்தும் யாரால், கேன மோச்சயித்தும் மயா என்னால், புனக கேன அப்படின்னு வருது பாருங்கள். புனக கேன மோச்சயித்தும் நான்
தேகார்ப்பண நிஷ்கிரயேன, என்னுடைய தேகத்தை அர்ப்பணிப்பதனால் என்னால் ஃபஸ்ட்டு வந்து புனக ஃபஸ்ட்டு வந்து யாரால் மோட்சயித்தும் அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மயா வந்தது என்னால், அதுக்கப்புறம் புனக அப்படின்னு மோட்சயித்தும் கேட்கும்போது திருவி சுவாதேக அர்ப்பண நிஷ்கிரயேன, திருதியாவதுனால கேன அப்படின்னு வந்துடுது கொஷின். அவ்வளோதான். ஸோ எல்லா வேர்ட்ஸும் வந்து நம்ம இது ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து கவர் பண்ணிட்டோம். செகண்ட் சென்டென்ஸ் எடுத்தோம்னா ஏவம் தவ, இவ்வாறு செய்வதனால் தவ பாரண விகத்த நாஸ்தியாத். நாஸ்தியாத் வந்து இதில் கிரியாபதம்னு எடுத்துக்கலாம், அது நான் பவேத் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது வந்து கிரியாபதம். இப்போ செகண்டு கிரியாபதத்துக்கு போகிறோம். நாஸ்தியாத் நா பவேத். ஓகேவா? அப்போ வந்து கா நாஸ்தியாத், இப்போ வந்து இங்கே வந்து விஹத்தான்னு இருக்குது. விஹத்தான என்ன? இல்லாமல் போகாது அப்படின்னு அர்த்தம். விஹத்தா இல்லாமல், நாஸ்தியாத் போகாது. விஹத்தா இல்லாமல்ங்கிறதுக்கு இது வந்து ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது. அப்போ கா நாஸ்தியாத் எது இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ ஷமிதாம் பாரணா தான் இங்கே கர்த்திருப்பதம் இல்லைவா? பாரணா வந்து இல்லாமல் போகாதுன்னு சொல்கிறோம். சரியா? பாரணா கா நாஸ்தியாத்னா பாரணா சியாத். இப்போ கீதிருஷி ந சியாத் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஹதா கீதிருஷி எப்படிப்பட்டு இல்லாமல் போகாது. எப்படி வந்து விஹத இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து கீதிருஷா இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. எப்படிப்பட்ட இல்லாமல் அப்படின்னு. கீதிருஷி ந சியாத்னா விஹதா ந சியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்தது. அதுக்கப்புறம் வந்து கஸ்ய பாரணா, யாருடைய தவன்னு வந்து ஆன்சர் இருக்குது. தவ பாரணா, உன்னுடைய பாரணா அப்படின்னு இருக்கு. அப்போ என்ன ஷஷ்டி விபக்தி யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம். கஸ்ய பாரணா தவ பாரணா, இவ்வாறு அப்படின்னு கீதிருஷம் அப்படின்னு சொல்லி எவ்வாறு கதம் நாஸ்யாத், எப்படிப்பட்டு இருக்காது இந்த மாதிரி. கதம் நாஸ்யாத் ஏவம் இவ்வாறு செய்வதனால் எப்படி இல்லாமல் இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும். ஏவம் இவ்வாறு செய்வதனால், கதம் எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது ஏவம் இவ்வாறு செய்வதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். கதம் நாஸ்யாத்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவம் இவ்வாறு செய்வதனால் அப்படின்னு ஆன்சர். அதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து எல்லா கொஷின் இந்த செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எல்லா வேர்ட்ஸ் வந்து நம்ம கொஷின் போட்டு கவர் பண்ணிட்டோம். இதில் செகண்ட் வந்து கிரியார்த்தக, கஸ்ய கிரியார்த்தக வந்து முனேகே கிரியார்த்தகன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கிரியாபதம் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். பவேத் வருது. ஸோ பவேத் வந்து ஒரு கிரியாபதம். பவேத்தை வந்து வச்சு என்ன கேட்குறோம், யார் இருக்காங்க ஃபஸ்ட்டு கஹ பவேத் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஃபஸ்ட்டு கிரியார்த்தக பவேத். கிரியார்த்தகனா அதுதான் வந்து யாகத்திற்கான பொருளான பசுவும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நான் அலுப்தவ அழியாமல் இருக்கும். கஹ பவேத் அப்படின்னா கிரியார்த்தக பவேத். கிரியார்த்த வந்து கத்ருபதம். அப்புறம் கஸ்ய கிரியார்த்த நம்ம முன்னாடி பார்த்துருவோம். முனேகே கிரியார்த்தக ஷ்டி பக்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்? கீதிருஷக பவேத், எப்படிப்பட்டு இருக்கும், அழியாமல் இருக்கும். அலுப்தக பவேத். ஸோ இதில் வந்து எல்லா வேர்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதோட அன்வயராச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும். ஓகே. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யவாதः.